Hello, my dear English learners. Welcome back to Christ English Practice. I am your English trainer R. Madhuvanan, sharing this video lesson with you. This video is the second video of the newly started word making exercise video. Word making exercise or word forming exercise வீடியோவாகும். இது ஒரு சொல்லிலிருந்து வேறு ஒரு சொல்லை அதற்கு பின்னால் ஒரு சஃபிக்ஸ் ஒரு பின் சேர்க்கை பின் ஒட்டு அதாவது 2 எழுத்து 3 எழுத்து சேர்ப்பதன் மூலம் புதிய ஒரு சொல்லை நாம் அதிலிருந்து அதோடு தொடர்புடைய புதிய சொல்லை நாம் உருவாக்க முடியும். அந்த அடிப்படையில் இந்த இரண்டாவது வீடியோவிலும் மென்ட் என்ற சஃபிக்ஸ் மென்ட் இதற்கு அர்த்தம் இல்லை, தனியாக பார்க்கும்போது இதுக்கு அர்த்தம் இல்லை. ஆனால் இந்த மென்ட்டை ஒரு வினைச்சொல்லோடு சேர்க்கும்போது அதற்கு அந்த வினைச்சொல் சம்பந்தப்பட்ட ஒரு அர்த்தம் கிடைக்கிறது மற்றும் சொல் வகை மாறுகிறது. ஒரு வெர்போட மென்ட் சேர்க்கும்போது அது நவுனாக மாறுகிறது. இதை நாம் உதாரணத்தின் மூலம் பார்க்கலாம் வாருங்கள். அதற்கு முன்பு இந்த மாதிரியான வீடியோ பயிற்சியில் 4 நன்மைகள் உள்ளன. ஒன்று, ஒரு வெர்பு என்ன என்று கற்றுக்கொள்கிறோம். உதாரணமாக அந்த முதல் எக்ஸாம்பிளில் பாருங்கள், அக்ரி. சரி, இது வெர்பு. அதோடு மென்ட் என்ற சஃபிக்ஸு சேர்க்கப்படுகிறது. அப்போது என்ன ஏற்படுகிறது? அக்ரிமெண்ட் என்ற ஒரு நவுன். ஆக அக்ரி என்ற வெர்பை கற்றுக்கொள்கிறோம், அக்ரிமெண்ட் என்ற நவுனை கற்றுக்கொள்கிறோம். மூன்றாவதாக இந்த 2 சொற்களையும் ஒரே வாக்கியத்தில் பயன்படுத்துவதையும் கற்றுக்கொள்கிறோம். அதாவது when we agree there is agreement, when we agree there is agreement. அதாவது இதனுடைய தமிழ் அர்த்தமும் நாம் பார்க்குறோம். பாருங்கள், நாம் சம்மதிக்கும் போது அங்கே சம்மதம் ஏற்படுகிறது. இந்த அக்ரிமெண்ட் என்ற வேர்டுக்கு 3 அர்த்தங்கள் உள்ளன. அவற்றை இப்பொழுது ஒவ்வொன்றாக பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த வீடியோவில் 4 நன்மைகள் உண்டு. ஒன்று, ஒரு வெர்பை கற்றுக்கொள்கிறோம். மற்றொன்று, அந்த வெர்போடு மென்ட் சேர்த்து அதை நவுன் ஆக்குவதை கற்றுக்கொள்கிறோம். 3, இந்த 2 சொற்களையும், இந்த வெர்பையும் அந்த நவுனையும் ஒரே வாக்கியத்தில் பயன்படுத்த ஆங்கில வாக்கியத்தை கற்றுக்கொள்கிறோம். பிறகு 4வதாக அந்த வாக்கியத்தின் தமிழ் அர்த்தத்தை கற்றுக்கொள்கிறோம், தமிழ் வாக்கியத்தை கற்றுக்கொள்கிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் மீண்டும், அக்ரி மென்ட் அக்ரிமெண்ட். when we agree there is agreement. நாம் சம்மதிக்கும் போது அங்கே சம்மதம் ஏற்படுகிறது. இன்னொரு மீனிங், நாம் உடன்படும் போது அங்கே உடன்படிக்கை அல்லது உடன்பாடு ஏற்படுகிறது. உடன்படுதல் என்பது வெர்பு, உடன்படிக்கை அல்லது உடன்பாடு என்பது நவுன். ஓகே, அடுத்தது இதுலேயே 3வது மீனிங், அதாவது அக்ரிமெண்ட்டுக்கு நாம் ஒத்துக்கொள்ளும் போது அங்கே ஒப்பந்தம் ஏற்படுகிறது. ஒத்துக்கொள்ளுதல் என்பது வெர்பு, ஒப்பந்தம் என்பது நவுன். நாம் ஒத்துக்கொள்ளும் போது அங்கே ஒப்பந்தம் ஏற்படுகிறது. ஓகே, when we agree there is agreement. Word number 2, acknowledge
ப்ளஸ் மென்ட் அக்னாலெட்ஜ்மெண்ட். இந்த வேர்டு கொஞ்சம் நீளமான வேர்டு. அதில் அக்னாலெட்ஜ் சிலபிள் பாருங்கள். ஏசிகே அக்கு, என்ஓடபிள்யூ நான் தான் உச்சரிக்கணும். லெட்ஜ் அது ஒரு சிலபிள். அப்போ 3 சிலபிள். அதோடு மென்ட்டு எல்லாம் சேர்த்து அக்னாலெட்ஜ்மெண்ட். நான் இங்கே நீல வேர்டுகள்லாம் உள்ள டாட் வச்சுருப்பேன், அதை வச்சுருக்கேன். ஏன்னா அப்போ தான் இதை எளிதில் மாணவர்கள் மனப்பாடம் செய்ய முடியும். ஆனால் இந்த இடத்துல நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். எழுதும் போதும் பேசும்போதும் புள்ளி வைக்கிற மாதிரி எழுதக்கூடாது, நிறுத்தி பேசக்கூடாது, தொடர்ச்சியாக தான் பேசணும். பாருங்கள், அக்னாலெட்ஜ்மெண்ட் என்று கரெக்டாக அந்த சிலபுளில் நீங்கள் லேசாக நிப்பாட்டலாம். பாருங்கள், அக்னாலெட்ஜ்மெண்ட். ஆனால் அது தொடர்ச்சி இருக்கணும். ஓகே, எழுதும்போது சுத்தமாக முற்றுப்புள்ளி எடுத்துடணும். when we acknowledge there is acknowledgement. நாம் ஒப்புக்கொள்ளும் போது when we acknowledge நாம் ஒப்புக்கொள்ளும் போது அங்கே ஒப்புகை ஏற்படுகிறது. ஒப்புக்கொள்ளுதல் வேர்பு, ஒப்புகைங்கிறது நவுனு. எதெல்லாம் நாம் ஒப்புக்கொள்கிறோம்? நாம் தவறு செய்திருந்தால் அந்த தவறை ஒப்புக்கொள்கிறோம், அட்மிட் பண்ணிக்கிறோன்னு சொல்கிறது. மற்றும் ஒருவர் நமக்கு வணக்கம் தெரிவித்தால் அந்த வணக்கத்தை நாம் ஏற்றுக்கொண்டதை ஒப்புக்கொண்டு மீண்டும் நாம் அவருக்கு வணக்கம் செலுத்துகிறோம், கை அசைக்கிறோம். ஆக ஒப்புக்கொள்ளுதல் என்பது உண்மையை ஒத்துக்கொள்ளுதல், தவறை ஒத்துக்கொள்ளுதல், ஒருவர் நமக்கு செய்யும் ஒரு வாழ்த்தை மரியாதையை ஒப்புக்கொள்ளுதல், மற்றும் ஒரு தபால், ஒரு கடிதம், ஒரு விண்ணப்பத்தை நாம் ஒரு ஆஃபீஸுக்கு அனுப்பும்போது அங்கிருந்து நமக்கு ஒப்புகை சீட்டு வரும், அக்னாலெட்ஜ்மெண்ட் கார்டு என்று சொல்வார்கள். அவர்கள் அதை பெற்றுக்கொண்டார்கள் என்பதை ஒப்புக்கொண்டு அந்த ஒப்புகை சீட்டு அக்னாலெட்ஜ்மெண்ட் கார்டு நமக்கு அனுப்புவார்கள். நம்பர் 3 பாருங்கள், அலாட் ப்ளஸ் மென்ட் அலாட்மெண்ட். when we allot there is allotment. நாம் ஒதுக்கும் போது அங்கே ஒதுக்கீடு ஏற்படுகிறது. எப்பெல்லாம் நாம் அலாட் பண்ணுறோம், வேலையை அலாட் பண்ணுறோம், பொருளை அலாட் பண்ணுறோம், இதுதான் அலாட்மெண்ட். உதாரணமாக நம்ம டெய்லி நம்முடைய ஸ்கூலில் பார்த்திங்கன்னா 7 பீரியட் இருக்கும். 7 பீரியட்லேயும் ஒவ்வொரு பீரியட்லேயும் என்ன ஸ்டடி பண்ணணுன்னு அதை நாம் என்ன செய்கிறோம், ஒதுக்கி படிக்கிறோம். ஃபஸ்ட்டு பீரியடில் இந்த பாடம், செகண்ட் பீரியடில் இந்த பாடம், இவ்வளவு பாடம் என்று அதை அலாட்டு பண்ணி தான் படிக்கிறோம். அதே மாதிரி அதுக்கு டைம் அலாட்டு பண்ணுறோம். சரிங்களா? when we allot there is allotment. நாம் ஒதுக்கும்போது அங்கே ஒதுக்கீடு ஏற்படுகிறது. நம்பர் 4 பாருங்கள், amend ப்ளஸ் மென்ட் amendment. amend. when we amend there is amendment. நாம் திருத்தும் போது அங்கே திருத்தம் ஏற்படுகிறது. திருத்துதல் எதை? ஒரு சட்டம், நம்முடைய நடவடிக்கை, நம்முடைய செயல்களில் தவறு இருந்தால், அது குறைபாடு இருந்தால் நாம் அதை திருத்துகிறோம். அப்போ அமெண்டு பண்ணுறோம். ஒரு சட்டத்தை தான் பார்த்திங்கன்னா சர்வசாதாரணமாக சட்டமன்றத்தில், பாராளுமன்றத்தில் பழைய சட்டத்தை என்ன பண்ணுவாங்க, அமெண்டு பண்ணுவாங்க. நாம் திருத்தும் போது அங்கே திருத்தம் ஏற்படுகிறது. லாஸ்ட் வேர்டு அம்யூஸ் ப்ளஸ் மென்ட் அம்யூஸ்மெண்ட். அம்யூஸ் ப்ளஸ் மென்ட் அம்யூஸ்மெண்ட். when we amuse there is amusement. நாம் மகிழ்வூட்டும் போது அங்கே மகிழ்ச்சி ஏற்படுகிறது. அம்யூஸ் என்பது வேர்பு, மகிழ்வூட்டுதல் என்ற அர்த்தம். அம்யூஸ்மெண்ட் என்பது நவுனு, மகிழ்ச்சி என்பது அர்த்தம். when we amuse there is amusement.
நாம் மகிழ்வூட்டும் போது அங்கே மகிழ்ச்சி ஏற்படுகிறது. Okay, my dear English learners, thanks for watching the video. Wish you good luck with your English practice. Goodbye and take care.